ஹலோ ஹவுசர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் பி. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த சோல் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான டீப்பான டாபிக் பற்றி பேச போகிறோம். மிரர் எஃபெக்ட்னா என்ன, ரியல் ட்வின் உங்கள் ஊண்டை எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க, பாஸ்ட் லவ், கார்மிக்ஸ், சோல்மேட், ரியல் ட்வின் இவங்க எல்லாரும் உங்கள் லைஃப்பில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு ஃபுல் கிளாரிட்டியோடு பார்க்கலாம். ட்வின் சோல் மிரர் எஃபெக்ட்னா உங்கள் ட்வின் உங்கள் நல்ல சைடு மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்க hidden wounds, abandonment fear, rejection trauma, insecurity, self-worth issues, attachment patterns இதெல்லாமே சர்ஃபேஸ்க்கு கொண்டு வருவாங்க. இதுதான் மிரர் எஃபெக்ட். அவங்க வந்த உடனே நீங்கள் ஹீல் பண்ணாமல் சப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும். ரியல் ட்வின் மீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் எவ்ரி சோல் நிறைய லவ் ஸ்டோரிஸை கடந்து வந்திருப்போம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம நினைப்போம் இதுதான் த ஒன், நமக்கான ரைட் பர்சன் இவங்க தான் அப்படின்னு அந்த பாண்டை சீரியஸாக எடுத்துப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக், பிட்ரேயல், டிசப்பாயின்மெண்ட், கன்ஃபியூஷன் தான் வரும். பிகாஸ் டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுறதெல்லாம் ரியல் ட்வின் கிட்ட தான், மற்றவங்க கிட்ட கிடையாது. பாஸ்ட் லவ்ஸ், கார்மிக், ஈவன் சோல்மேட்ஸ் கூட உங்களுக்கு ஜென்யூன் லவ் கொடுத்துருக்கலாம். நீங்களும் பிலீவ் பண்ணியிருப்பீங்க இந்த பர்சன் தான் என்னோட ஃபாரெவர்னு. ஆனால் கொஞ்சம் டைம் அப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதில் பாண்ட் இருக்குது, கேர் இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, சோல் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பிகாஸ் ரியல் ட்வின் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் ராங் பீப்புள் மூலமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு கார்மிக் அபண்டன்மெண்ட் ஓன் ட்ரிகர் பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் பிட்ரே லெசன் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை டிட்டர்மைன் பண்ணுவாங்க, இன்னொரு பாண்ட் உங்கள் பவுண்ட்ரிஸை டீச் பண்ணும், ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும், ஒரு ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப் உங்களோட டிபெண்டன்சியை எக்ஸ்போஸ் பண்ணும். இப்படி எல்லா பெயின்ஃபுல் கனெக்ஷனும் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் தான். ஈவன் அது அப்போது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு நாள் அது உங்களோட ரியல் ட்வின் என்ட்ரிக்காக தான். அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த பாண்ட் வேறு மாதிரி, இந்த பர்சன் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சோல் மாதிரி இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் இந்த கனெக்ஷன் ரொம்ப டீப். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் தெரியாமல் இருந்தாலும் கூட உங்கள் சோல் ரெக்கக்னைஸ் பண்ணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ரியல் ட்வின் ஆஃபன் உங்கள் நார்மல் டைப்பாக இருக்க மாட்டாங்க, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஏஜ் கேப் இருக்கலாம், ரிலீஜியன் ஆர் கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டிஃபர் ஆகலாம், டிஃப்ரெண்ட் சிட்டி, கண்ட்ரி, பேக்ரவுண்ட், லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி எதுவாக வேணால் இருக்கலாம். 3D வேர்ல்டில் தான் இந்த டிஃப்ரென்சஸ், ஆனால் சோல் லெவலில் இந்த டிஃப்ரென்ஸே நமக்கு கிடையாது. அதனால தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறாங்க, அவங்க என்னோட யூஷுவல் டைப் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு ஏன் இவ்வளோ புல்? பிகாஸ் சோல் எசன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணும், சர்ஃபேஸே இல்லை. அண்ட் சில ரேர் கேசஸில் ரியல் ட்வின் மேரேஜ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இனிஷியலாக ரெண்டு பேரும் இந்த பாண்டை சோல் லெவலில் ஃபீல் பண்ணுவாங்க, க்ளோஸ் ஆவாங்க, ஃபெமிலியாரிட்டி, கம்ஃபர்ட், மேக்னெட்டிக் புல் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி ஹிட் ஆக ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி மேரிடாக இருக்க பர்சனுக்குள்ளே ஃபியர் ஸ்டார்ட் ஆகும். அவங்க யோசிப்பாங்க, என் ஸ்பவுஸ் என்ன நினைப்பாங்க, சொசைட்டி என்னை பற்றி என்ன சொல்லும், ஃபேமிலி என்னை என்ன ப்ளேம் பண்ணுவாங்க, கிட்ஸ் இருந்தால் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும். அப்போ பயம் ஸ்டார்ட் ஆகும். அந்த பயத்தினால இந்த பாண்டை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, புல்லவே பண்ணுவாங்க. ஆனால் டெஸ்டினியில் ரெண்டு பேரும் சேரணும்னா யூனிவர்ஸ் அதுக்கு தேவையான எல்லா மூவும் பண்ணும். ஃபேமிலியில் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகலாம், ஆல்ரெடி வீக் மேரேஜ் பிரேக் ஆகலாம், ஹிடன் ட்ரூத்ஸ் வெளில வரலாம், செப்ரேஷன் நடக்கலாம், டிவோர்ஸ் கூட நடக்கலாம். நாட் பிகாஸ் யூனிவர்ஸ் பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு, பட் பிகாஸ் அன்ஸ்டேபிள் கார்மிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொலாப்ஸ் ஆகும் பிஃபோர் டிவைன் அலைன்மெண்ட். இன்னொரு சினாரியோ, ஒரு ட்வின் மேரிட், இன்னொரு ட்வின் சிங்கிளாக இருக்கலாம். அப்போது மேரிட் ஆர் அன்மேரிட் ட்வின் ஃபர்ஸ்டில் இந்த கனெக்ஷனை ஜஸ்ட் அட்ராக்ஷன்னு டிஸ்மிஸ் பண்ணுவார். இது க்ரஷ் தான், டெம்ப்ரரி ஃபீலிங்காக இருக்கலாம், இது ஒரு அட்டாச்மெண்ட் தான். ஆனால் டீப்பராக ஆக ரியலைஸ் பண்ணுவாங்க இது நார்மல் அட்ராக்ஷன் இல்லை. அது புரிஞ்ச உடனே ஃபியர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நவ் they know this bond is not just ordinary. ஸோ அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க, இந்த பாண்ட் விட்டு விலக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ட்வின் பாண்டை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் லைஃப்பில் சடன் லாஸஸ், ஃபெயிலியர்ஸ், பிட்ரேயல்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. கெரியர் செட்பேக் வரலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் கொலாப்ஸ் ஆகலாம், ஃப்ரெண்ட்ஸ் பிட்ரே பண்ணலாம், ஃபினான்ஷியல் பிளாக்ஸ் வரலாம், இமோஷனல் பிரேக் டவுன் வரலாம். ஸ்பிரிச்சுவலி மெனி இன்டர்பிரட் திஸ் அஸ் யூனிவர்ஸ் ஃபோர்ஸிங் அவேர்னஸ். நீ அவாய்ட் பண்ணுற இந்த கனெக்ஷன் ஆர்டினரி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் சில பேர் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ணுவாங்க, இந்த கனெக்ஷன் என் லைஃப்க்கு வந்தது ரேண்டம் இல்லை. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கார்மிக்கும் ரியல் ட்வின்னும் ரெண்டு பேரும் ஓன்ஸ் ட்ரிகர் பண்ணுவாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கார்மிக் ஓன்ஸ் ட்ரிகர் பண்ணி உங்களை சேம் டாக்ஸிக் சைக்கிளில் வச்சுருவாங்க, ட்வின் ஓன்ஸ் ட்ரிகர் பண்ணி உங்களை ஹீல் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க.
கார்மிக் கன்ஃப்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, ட்வின் அவேக்கன் பண்ணுவாங்க. கார்மிக் அப்சஷன் கிரியேட் பண்ணும், ட்வின் செல்ஃப் டிஸ்கவரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கார்மிக் கனெக்ஷன் முடிஞ்சா அவங்க கொடுத்த லெசன் புரியும். ட்வின் கனெக்ஷன் முடிஞ்சாலும் சோல்ஃபுல் போகாது. தட்ஸ் வை ரியல் ட்வின் பாண்ட் பெயினில் இருந்தாலும் டீப் இன்சைட் தெர் இஸ் ஸ்டில் நோயிங். ஈவன் செப்ரேஷனில் கூட உங்கள் சோல் சொல்லும், இந்த பர்சன் ரேண்டம் இல்லை, இந்த கனெக்ஷன் ஆர்டினரி இல்லை, இது என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண வந்த பாண்ட். ஸோ ஃபைனலாக மிரர் எஃபெக்ட்னா ரியல் ட்வின் உங்கள் உள்ள இன்னும் ஹீல் ஆகாமல் இருக்க எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களை ஹையஸ்ட் வெர்ஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. பனிஷ் பண்ண இல்லை, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண. கமெண்ட் பிலோ ஹாஃப் சோல்ஸ். உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தா ப்ரிப்ரேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுதா? அண்ட் உங்கள் ரியல் ட்வின் மீட் பண்ண போது இமீடியட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சா? லெட்ஸ் டாக் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் ரிமெம்பர், நிறைய பேர் உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணல, ஆனால் ஒரே ஒரு சோல் தான் உங்கள் என்டையர் வேர்ல்டையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. See you all in the next video. This is V signing off.